ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு நேரத்துக்கு மார்னிங் டிஃபனாக இருந்தாலும் சரி, நைட்டு டின்னராக இருந்தாலும் சரி, நமக்கு குழம்பே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிப்பியாக செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 5 பல் பூண்டு நறுக்கி வச்சதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 அதையும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வோமோ இல்லைன்னா நூடுல்ஸ் எப்படி செய்வோமோ சேம் மெத்தட் தாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி. சப்பாத்தி மீதியான சப்பாத்தி இருந்தால் கூட இதில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க. எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த 4 சப்பாத்தியும் நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மீதி ஆகிட்டால் அது யாரும் சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த மாதிரி நம்ம சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு சப்பாத்தியும் வேஸ்ட் ஆகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம காயை வேக வச்சது வெந்து வந்திருக்கும். ஒரு 3/4 பதம் வெந்ததுன்னா போதும். இப்போது நம்ம தேவையான சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம ஆல்ரெடி மாவு பிசையும் போதே போட்டிருப்போம். அதனால் பார்த்து உப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நூடுல்ஸ் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. சப்பாத்தியும் சாப்பிட்ருவாங்க. காய்கறியெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பிளேட்டில் கொட்டி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே லைட்டாக மல்லி இலை தூவிடுங்க. இது மயோனஸ் சாஸ். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ். இதுவும் லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மீண்டும் வேறொரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.